சிந்தனை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் பரிசுத்த வார நாட்களில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பரிசுத்த நாட்களிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள், அவரின் தியாகம் வழியாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், அவரின் வழியாய் பிழைத்திருக்கின்ற நாம் அவரை துதிக்கவும், அவரின் வழியாய் நாம் நம்முடைய நிலைவாழ்வுக்குள் செல்வதற்கும் ஆயத்தமாகின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்ற வார்த்தை நிலைவாழ்வுக்காக இரத்தல் என்பது. இந்த நிலைவாழ்வுக்காக இரத்தல் என்பதை நாம் 3 வேத பகுதிகளினூடாக பார்ப்போம். முதலாவது ஏசாயா 49 1-7, இரண்டாவது 1 கொரிந்தியர் 1:18-31, மூன்றாவது புனித யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 27-36. முதலாவது தெரிந்து கொள்ளப்படுதலும் தியாகமும் என்பதை ஏசாயாவின் வழியாக அறிந்து கொள்வோம். ஏசாயா தாயின் கருவில் இருக்கும் போதே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட போது ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவிசாய்த்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார், தன்னை தியாகமாக கொடுத்தார். எனவே அதன் வழியாக தன்னை ஏசாயா முதல் முறையாக இறக்கின்றார். அப்படி ஏசாயா இந்த உலக காரியங்களை இறந்து கர்த்தருடைய காரியங்களில் உயிர் தெழுகின்றார். அப்போது கர்த்தர் அவரை புற இனத்து மக்களுக்கு ஒளியாக மாற்றுகின்றார். இன்று நாமும் உலக காரியங்களுக்குள்ளாக மறித்து கர்த்தருடைய காரியங்களை கை கொள்ளும் போது அவர் எம்மையும் மற்றவர்களுக்கு ஒளியாக மாற்ற தயாராக இருக்கின்றார். எனவே உலக காரியங்களுக்குள்ளாக மறித்த நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும். இதையே பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். சிலுவையின் வழியாய் தூய்மையாகுங்கள். அதாவது உலக காரியங்களுக்காய் இறந்த நாம் உலக காரியங்களில் செய்த நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்க வேண்டும். அதனையே இங்கு பவுல் கூறுகின்றார். அப்படி கூறும்போது சிலுவையின் வழியாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என கூறுகின்றார். அதாவது சிலுவை மரணத்தின் அடையாளமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து அதில் மரித்து உயிர்த்தெழுந்ததின் வழியாய் சிலுவை புனித சின்னமாக மாறியது. அந்த சிலுவையில் இயேசு மரித்ததினால் நாம் பிழைத்தோம். அவரின் வழியாய் நாம் புதிய வாழ்வுக்குள் செல்கிறோம். எனவே நாம் நம்மை சுத்திகரிக்க ஆண்டவர் இயேசுவே தம்மை கொடுத்தார். அவரின் தியாகம் தான் நம்மை மீட்பின் வழியில் கடவுளோடு இணைக்கின்றது. எனவே நாம் பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவரின் வழியாய் மாத்திரமே தான் நாம் சுத்திகரிக்கப்படுவோம். எப்படி மரணத்தின் அடையாளமான சிலுவை சின்னம் புனித சின்னமாக சுத்திகரிக்கப்பட்டதோ அதே போல் அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த உலக காரியங்களுக்குள்ளாக இறந்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவின் வழியாய் சுத்திகரிக்கப்பட்டு நாம் ஒளியின் மக்களாய் மாற வேண்டும். இதுதான் 3வது பகுதியாக யோவானிலிருந்து நாம் ஒளியின் மக்களாக மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். உங்களிடத்தில் ஒளி இருக்கின்ற போதே அதை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாவீர் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் சிலுவை மரணம் முடிவல்ல. அந்த சிலுவை மரணம் வழியாய் ஒரு புதிய ஆரம்பம் உருவானது. அந்த புதிய ஆரம்பத்தில் இயேசு மரணத்தை வென்றார், இருளை வென்றார், ஒளியாக உதித்தார். எப்படி சூரியன் உதிப்பதைப் போல் அந்த சிலுவையில் இயேசு உதயமாகும் போது நம்முடைய பாவ வாழ்க்கையில் அவர் ஒளியாக மாறினார். அந்த ஒளியை பற்றி கொள்ள வேண்டும். இதைதான் இயேசு கூறுகின்றார். ஒளி உங்களிடம் இருக்கின்ற போதே அதை பற்றி கொள்ளுங்கள். நம்முடைய ஒளி ஆண்டவர் இயேசு. அவரை நாம் பற்றி கொள்கின்ற வேளை நம்முடைய வாழ்க்கையும் ஒளியாக மாறும். நாம் நம்முடைய உலக காரியங்களில் இறந்து சிலுவையின் வழியாய் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய ஒளியான ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளும் போது நாமும் ஒளியின் மக்களாக மாறுவோம். எனவே நம்முடைய இந்த வாழ்க்கை நமக்கு உடல் ரீதியான மரணம் மாத்திரமல்ல, நம்முடைய
சுயத்தின் ரீதியான மரணம், நம்முடைய பாவத்தின் ரீதியான மரணம், நம்முடைய உலக காரியங்கள் ரீதியான மரணத்தையும் நாம் சந்திக்க வேண்டும். அவற்றின் வழியாய் நாம் இறந்து நாம் புதுப்படைப்பாக மாற வேண்டும். அவற்றின் வழியாய் இறக்கின்ற நாம் ஏசாயா கண்ட ஒளியாக, பவுல் அழைத்த சுத்திகரிக்கப்பட்டவராக, யோவான் விரிவித்த ஒளியின் மக்களாக நாம் மாற வேண்டும். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் வழியாய் பாவங்களிலிருந்து நாம் மீட்படைந்தோம். அவரின் வழியாய் ஒளியின் பாதையில் பயணிக்கப் போகின்றோம். எனவே நம்முடைய பழைய மனித இயல்புகளில் இறந்து புதிய வாழ்வில், இயேசுவோடு இணைகின்ற வாழ்வில் நாம் உயிர் பெற்றெழ வேண்டும். எனவே அன்பான உறவுகளே, இந்த பரிசுத்த நாட்களிலும் நாம் நம்மளை இழந்து உலக காரியங்களில் நாம் இறந்து கர்த்தருடைய காரியங்களில் அவரின் வார்த்தைகளின்படி உயிர் பெற்றெழுந்து அவரோடு இணைய உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அழைத்து நிற்கின்றேன். ஆமென்.